நூறு 100 நாள்லேயே ஏகனாபுரம் ஏர்போர்ட்டை கேன்சல்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப மகிழ்ச்சி. அது எப்படி முன்னேறத நாங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லு. இப்போ ஒரு ஊருன்றது 1000 வீடு இருக்குது, சேரின்றது ஒரு 800 வீடு இருக்குது. இவங்களாம் அழைச்சிட்டு எங்கே கொண்டு போய் விட்டு நாங்களாம் எப்படி பழகிது. ஒரு மாடு கன்று வச்சுருக்கோம், ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர் எங்கே இங்கே வந்தால் கூட அவருக்கு கோபுரங்கள் கட்டி விடுவோம். விஜய் வருவார், இனிமேல் விட மாட்டேன். ஐயா, பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பரந்தூர் மக்களுக்கு? 8 வருஷமாக போராடிங்கிறான். அவங்க வந்து எதுவுமே பண்ணல. போராடிங்கிறான், ஒரு வாக்குமூலியம் எதுவும் கொடுக்கல. இவர் வந்து இந்த ஒரு 100 நாள்லேயே ஏகனாபுரம் ஏர்போர்ட்டை கேன்சல்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிட்டு எங்களுக்கு மனசார ரொம்ப மகிழ்ச்சி. அவர் ஆட்சியில் வரதுக்கு முன்னாடியே வந்து சொன்னார் கேன்சல் பண்ணி தரேன்னு. கண்டிப்பாக அன்றைக்கி நம்பினீங்களா அவர் பண்ணிடுவாருன்னு? நம்ப முடியலையே. ஆட்சி 2-3 பேர் ஆட்சி இருக்காங்கல்ல. கலைஞர் ஆட்சி இருக்குது, அதிமுக ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சி இவரும் ஆட்சி இருக்காரு. அவங்க வருவாங்களோ இவங்க வருவான்னு தெரியாமல் இருந்தது. இப்போ மக்களை பார்த்து போட்டு ஜெயிச்சதுனால இவரு எங்களுக்கு வந்து நன்றி செய்தார். இது விவசாயிகளுக்கு கடைசி வெற்றியாக பார்க்குறீங்க? வெற்றி, ரொம்ப வெற்றி ஆச்சு விவசாயிகளுக்கு. உங்கள் வாழ்வாதாரம் இது எப்படி ஐயா இருக்குது? இப்போது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப நல்ல மாதிரியாக இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன இப்போ யாருன்னா வந்திருந்தாங்கன்னா நான் விவசாயத்தை அழிச்சிட்டு வேறு எதனா பண்ணியிருப்பாங்க. ஐயா, இத்தனை ஏரியா இருக்கும்போது இங்கே நீர் நிலங்களை அழிச்சு தான் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணுமா, ஒரு முன்னேறணுமா? நீர் நிலங்களை அழிச்சு தான் ஒரு முன்னேறணுமா? அது எப்படி முன்னேறத நாங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லு. இப்போ ஒரு ஊருன்றது 1000 வீடு இருக்குது, சேரின்றது ஒரு 800 வீடு இருக்குது. இவங்களாம் அழைச்சிட்டு எங்கே கொண்டு போய் விட்டு நாங்களாம் எப்படி பழகிது. ஒரு மாடு கன்று வச்சுருக்கோம், ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்களாம் எங்கே போய் இருக்குது. நாங்கள்னா பொங்கி தூண்டுறவங்க ஆளுங்க, நாங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறது தெளிவான ஆளுங்க. நமக்கு விவசாயம் தான் தெரியும். விவசாயம் தான் தெரியும். ஒருத்தர் 4000 3000 2000 வச்சு விவசாயம் பண்ணிக்கிறோம். இந்த விவசாயத்தில் அழைச்சிட்டு நாங்கள் எங்கே போய் கைனி வாங்க முடியுமா, ஒரு விவசாயம் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும். விஜய் வந்த பேர் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அவர் இங்கே வந்தால் கூட அவருக்கு கோபுரங்கள் கட்டி விடுவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா விஜய்? இனி எத்தனை வருஷமானாலும் விஜய் வருவார், இனிமேல் விட மாட்டேன். இனிமேல் விட மாட்டிங்களா? விவசாயிங்க எப்படியா பார்க்குறாங்க? நீங்கள் வந்து விஜயை வந்து பார்க்குறீங்க, விவசாயிங்க எப்படி பார்க்குறாங்க? விவசாயிகளும் நல்லா தான் பார்க்குறாங்க. இனி அதிமுகலாம் கிடையாது, விஜய் தானா?